ஆலைகடல் திரண்டு இருக்கும் எனது அன்பார்ந்த மக்களே, இன்னைக்கு என்ன கதை சொல்லி உங்க காதுல கம்பி எடுத்து சுத்த போறேன்னா, இன்னைக்கு ஒரு மண்டி மண்ணாரியும் மங்கினி மாமியும் தான் போட்டு பொழக்க போறோம். அதை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்க, அழகா ஹெட்போன் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு வந்து ஒரு இடத்துல உட்காந்துங்க. ஒரே சிரிப்பு மழையா இருக்கும். என்ன சொல்றீங்க? வீடியோ பாத்துடலாமா? டஃப் ஆயிருது, நம்ம ஜெயிக்க மாட்டேன்னு தெரிஞ்ச உடனே மண்டி போட்டான். ஓட்டு கிடைக்காதுன்னு மண்டி போட்டான். ஓட்டுக்காக மண்டி போடுவான். இரு பொறுமையா ஆள் ஏமாந்தா போதும், உடனே புளி தள்ளின்னு போயினே இருப்பாரு புளித்தி புலவரு. அதாவது ஒண்ணு கேக்குறேன், யார் அங்க மண்டி போட்டான்னு பெனாத்தி தள்ளிங்கிறா? ஓ, நீ மண்டி போட்டதானா? ஆமா, தலைவர் 2 டைம் மண்டி போட்டுக்கிறான்ல, அந்த கதையை சொல்றேன் கேளுங்க. அதாவது என்ன பண்ணாரு, அண்ணன் செங்கல் சைக்கோ அண்ணன் ஒரு அரை செங்கல்ல வந்து தூக்கினு விறுவிறுன்னு வந்தாருங்க. வந்து இவன் மண்டா மேலே அந்த செங்கல்ல தூக்கி அடிச்சு விட்டு, இங்க வா, உனக்கு இனிமே கட்சியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, குச்சிக்காரம் ஆகணும்னு போடையிலே அடிச்சு கொடுத்துறாரு. ஐயோ அண்ணன், நீ என்ன கட்சியில சேர்த்துக்கலாம், ஒரு கல் உப்பு கூட என்னால வாங்க முடியாதானே அப்படின்னு அப்படியே சாட்சாத்தமா மண்டி போட்டு கையை பிடிச்சின்னு இந்த கடக்கோடி தொண்டனை தயவு செஞ்சு கை விட்டுறாதீங்கன்னு அப்படியே மன்றாடி கதறனா. அந்த விஷயத்தை தான் வந்து நான் பத்தி சொல்லிக்கிறான் போல. ஏன்னா எலெக்ஷன் வேற நெருங்குது இல்ல, அனுதாப ஓட்டு வாங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் மண்டி போட்டு கதறினாரு. மண்டி மண்ணாரியா, இங்க வாங்க பசங்களா, உனக்கு ஏதாவது கொடுத்தானுங்களா? அதாவது கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அந்த கோல்முட்டி பரப்பு செயலாளர் சொல்ற கதையை பாருங்க. மண்டி போட்டு ஓட்டுக்காக மண்டி போட்டாராமா. அதை இந்த மண்டி மண்ணாரி என்ன கதையை தடுக்க அவன் சொல்றான் பாருங்க. என்ன கதைனா, இப்போ ஒரு 25 வருஷமா ஒரு சாதாரண ரசிகரா இருந்தவனை ஒரு மக்கள் மன்றமாக்கி, மக்கள் மன்றத்தை அகில உலக மக்கள் மன்றமாக்கி ஒரு நல்லது செய்ய வச்சு, மக்களுக்கு நலப்பணிகளை செய்ய வச்சு, ஒரு அரசியல்வாதியா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவனையும் ஏமாத்திட்டு பின்னங்கால் பிடியில் அடிக்க ஓடாம ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சு அதை வந்து ஒழுங்கான முறையில் நடத்தி இப்போ எல்லா தொகுதியிலையும் ஒரு வேட்பாளரை அறிவிச்சு எல்லாருமே வந்து ஜெயிக்கணும், மக்களுக்காக ஆட்சியை அமைக்கணும், ஒரு ஊழல் இல்லாத கட்சியை வந்து நம்ம கொடுக்கணுன்றதுக்காக கிறிஸ்டின் எம்மதமும் சம்மதம், அதாவது பிற்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு கொள்கையை வந்து உருவாக்கி எம்மதமும் சம்மதம் கிறிஸ்டின்ல வழிபடுறாரு, ஒரு இந்து கோயிலில் போய் வழிபடுறாரு. அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியாது. அப்படியே ஓட்டுக்காக மண்டி போட்டாரமா. மண்டி போடுறத பத்தி நீங்களா பேசலாமா? நீ பேசலாம் முதங்க வா. நீ அதாவது மாமனார் பத்திரத்தை வந்து என்ன பண்ற, மாமனார் தூங்கினே இருக்கிறாரு, நீ பத்திரத்தை தூக்கின்னு கொல்லப்புறமா ஓடன. நீ என்ன பண்ற, ஒருவேளை பத்திரத்தை தூக்கிட்டோம், நல்ல வேலை, இனிமே வந்து அந்த நிலத்தை வந்து நம்ம எப்பயாச்சும் பாதுகாக்கண்டா என்ன பண்ற, போயிட்டு ஒரு கோயில்ல போயிட்டு மன்றாடுற. திருட்டு கோட்டு தான் இருந்தாலும் நீ திருடினதுக்கே நீ வந்து ஒரு கோயில போய் மன்றாடுறனா, உழைச்சி இத்தனை வருஷமா சம்பாரிச்சு மக்கள் மன்றத்தை உருவாக்கி ஒரு அரசியல்வாதியா ஒரு அரசியல் கட்சியை இவ்வளவு அழகா நடத்தி போறாருன்னா, அவர் வந்து எல்லா கிறிஸ்டினையும் வழிபடுவாரு, இந்து வழிபடுவாரு, முஸ்லீம் கோயில்ல போயிட்டு பண்ணுவாரு, என்ன வேணாலும் பண்ணுவாரா? அத என்ன நீ கேக்குற? எதை பண்ணாலும் வந்து விஜய் 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 விஜய்னு அவதூறு பரப்பி அவுத்து போட்டுனே திரியா? என்ன தங்க போய் ஜட்டி போடும் போத அவுத்து போட்டு தெரியாது. அவதூறு 2 நாள் தான் எலெக்ஷனுக்கு, பிச்சை எடுக்காத, பிரச்சாரம் பண்ணு போ, பிரச்சாரம் பண்ணு போ, சீக்கிரம் பண்ணு போ. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இப்போ அவர் தன்னோட உச்சத்தை விட்டுட்டு வரேன் அப்படிங்கிற ஒரு நோ டைம் வைக்கிறாரு. நான் விஜய் ஃபேன் தான் இல்லன்னு இருக்கல. நீங்க ஒவ்வொருத்தங்க கொடுத்த அந்த 200 300 நாள் தான் இன்னைக்கு அவர் லக்ஸூரியஸான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த வந்துட்டார ஆட்டோ ஏறி அடி வாங்குறதுக்கு, அதாவது ஓவர் நக்கல் வாழ்க்கை சிக்கல். இதை வேற மாதிரி கூட சொல்லலாம். சரி, அது சொன்னா தப்பாயிடும். சரி, அதை விடு. வழக்கம் போல வந்துட்டேன், ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் ஆட்டோ ஏறி நல்லா அடி மாதிரி வாங்கினாதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பக்குவமா இருக்குன்னு வந்துட்டல வழக்கம் போல. சரி வா, இங்க வா. அதாவது பைத்தியம், இங்க வா. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அவர் என்ன சொல்றாங்க, வாழைப்பழத்துக்கு வாய் இருந்தா எப்படி வழிக்கின்னு ஓடுமோ அந்த மாதிரி பேசி புளி தள்ளிங்கிறாரு. மக்களே, நீங்க வந்து உங்க இளைஞர்கள் கிட்ட போய், உங்க பிள்ளைகள் கிட்ட போய் சொல்லுங்க. 25 22 வயசு பிள்ளைகள் கிட்ட போய் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? உதயசூரியனுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. ஏன்? அதாவது 2 வயசு குழந்தை தூக்கி போய் கற்பழிக்கலாம், 14 வயசு பொண்ணுங்களை வந்து போய் கற்பழிக்கலாம். என்ன சொல்றீங்க? அதனால வந்து என்ன பண்ணுங்க, உதயசூரியனுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. ஆமா, ஏன்னா என்ன டிவியில இருந்து அடிச்சு துரத்திட்டாங்க, என் சீட்டு தரல, அதனால இங்க வந்துட்டேன், வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு இப்போ புலம்பி தெளிங்கிற. அதானே இவர் என்ன சொல்றாருன்னா, கேளுங்க கதைய. இப்போ விஜய் வந்து நடிச்சார், என்னால ஒரு விஜய் ஃபேன் தான், அதாவது அங்க பதிவு பண்ணிக்கிறாரு. ஏன்னா செருப்பு இருப்பு வரும் இல்ல இந்த மூணுல இருந்து, அந்த ஒரு பயம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால அதை பதிவு பண்ணிக்கிறாரு. முதல் எடுத்தோட கொஞ்சம் சேஃப் ஜோன்ல போய்க்கிறாரு. நான் ஒரு விஜய் ஃபேன் தான். ஆக்சுவலா என்ன கதைனா, சிரிப்பு ஒரு வேற வந்து, அதாவது உன்னை பார்த்தாவே எனக்கு மிகப்பெரிய நகைச்சுவை தான். ஹைலைட்டே ஒரு வாயை பார்த்தோம், இன்னும் நகைச்சுவை அதிகமா இருக்கு எனக்கு. இவர் சைஸா உருட்டுங்கிறாரு. அதாவது நீங்க 200 ரூபா கொடுத்து விஜய் சார் படத்தை பார்க்க போறதுனால தான் அவர் லக்ஸூரியா வாழ்ந்துங்கிறாரு.
வாய பாரு அப்படியே வண்ணா ஜால வரைக்கும் போவோம். என்ன கதைனா 200 ரூபா கொடுத்து பார்க்கறதுனால தான் லக்ஸுரியா வாழ்றாராமா. நான் என்ன சொல்றேன், இப்ப நீ என்ன பண்ற, இதே மாதிரி பொய்யா புளியும் ராத்திரி ஃபுல்லா கத்தினிக்கிற. நீ பரப்புரையை முடிச்சுட்டு போறதுக்கு முன்னாடி 200 ரூபா கொடுக்குறாங்க உனக்கு. அந்த 200 ரூபா வாங்கி பக்கத்துல வச்சுன்னு போயினே உடனே ஒரு பிச்சைக்கார கஷ்டப்படுறாரு. அவர் என்ன பண்றாரு, அம்மா சாப்பிட்டு 2 நாள் ஆகுதுமான்றது. நீ என்ன பண்ற, எப்படி நீ போட மாட்டேன் எனக்கு தெரியும், என்னால ஒரு இமேஜினா சொல்றேன். அந்த 200 ரூபால ஒரு 50 ரூபா எடுத்து போட்டு போற பக்கத்துல தூக்கி வச்சுன்னு போயினே இருக்கிற. சரியா, அதே மாதிரி ஒரு 20-30 வருஷமா கஷ்டப்பட்டு நடிச்சு 5 வயசுல இருந்து 60 வயசு பெரியவங்க வரைக்கும் ரசிக்க வச்சு டாப் லெவல் ஸ்டாரா இன்னைக்கு, அதாவது நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்து 250 கோடி சம்பளம் வந்து கொடுக்கதானே செய்வாங்க. உழைக்கிறதுக்கான பலன். ஒரு டான்ஸ் ஆடி, ஒரு ஸ்டண்ட் பண்ணி, ஒரு நடிப்பு திறனை வெளிக்காட்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காருன்னா அவருக்கு 250 கோடி சம்பளம் கொடுக்கதானே செய்வாங்க. பொய்யா புழுற உனக்கே 200 ரூபா தராங்கன்னா அவருக்கு 250 கோடி சம்பளம் தருவாங்களா, தர மாட்டாங்களா? அதில் அவர் ஒரு 50% எடுத்து மக்கள் நலனுக்காக என்னென்ன செஞ்சிருக்காருன்றது நம்ம பார்க்கும் போது நமக்கே தெரியும். கரெக்டா இல்லையா? நீ என்ன நலன் செஞ்சிருக்க, நான் என்ன நலன் செஞ்சிருக்கேன், அந்த கட்சியை விட்டு அப்பிட்டாய் இந்த கட்சியில வந்து பிச்சை எடுத்துக்கிறேன், அதான் என் நலனு அப்படின்னு சொல்லுவேன். கரெக்டா இல்லையா? இதே மாதிரியே மக்களை ஏமாத்திக்கினே இப்படியே சுத்தி நிக்கிறியா நியாயமா இது? இப்படியே ஓல்டிங் திங்கின்னு அவுத்து போட்டு அவதூறு பரப்பின்னு இப்படியே திரியிறாங்கப்பா. ஒரு 10 டிக்கெட் இவங்க இன்னும் இந்த எலெக்ஷன் தான் வந்துருச்சு, இன்னும் இந்த எலெக்ஷனை பத்தி பிரச்சாரம் பண்ணவே மாட்டாங்கப்பா. எப்ப பாரு விஜய் காலையிலே வந்து நான் பிச்சை தான் எடுப்பேன் ஆமாம் அப்படின்னே வந்து சொல்லிங்கிறது. 10 சீட்டு கூட வாங்கினாலும் உங்களை 10 அடி பழந்தோடி புதைக்கத்தான் நீங்க சொல்ல எங்களுக்கு வேலையை. நீங்க வாங்க, இங்க வாங்க நீங்க. தளபதி